ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது கண்டிப்பாக ஃபிட்னஸ் வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கார் ரிவ்யூ வீடியோன்னு சொல்லலாம். ஓகேவா? காரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் வந்து நம்ம இப்போ இந்த கார் ரிவ்யூ பண்ணுறோன்னா, இது வந்து எஸ்கே ஃபிட்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான். ஜஸ்ட் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த கார். ஓகேவா? அஸ் அ மிடில் கிளாஸ் மேனாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நமக்குலாம் வந்து கார் வந்து ஜஸ்ட் அ கார் கிடையாது. இட்ஸ் அ கார் அந்த மாதிரி. ஓகேவா? கார் வந்து கண்டிப்பாக நம்ம எமோஷன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளை காரில் கூட்டு போக மாட்டாங்களா? நம்மளை டிரைவர் பக்கத்து சீட்டில் உட்கார வைக்க மாட்டாங்களா? அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் நமக்கு வந்து கார் ஓட்டுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா? ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம யாராவது ஒரு டிரைவர் மடியில் உட்காந்து ஸ்டீரிங்கை பிடிச்சி நம்ம காரை டிரைவ் பண்ணி அப்படி நம்ம பழகிருப்போம். ஸோ நமக்கு வந்து கார் டிரைவ் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கி இருப்போம் அந்த டைமில். ஓகேவா? அதுக்கப்புறம் லைஃப்பில் நம்ம பெரிய ஆளான அப்புறம், பெரிய ஆள் மீன்ஸ் வளர்ந்த அப்புறம் நல்லா சம்பாடிச்சு ஒரு விஷயம் வாங்கும்போது அது உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஏன்னா நான் வந்து ஃபிட்னஸ் ட்ரைனராக இருக்கும்போது, இப்பயும் நான் ஃபிட்னஸ் ட்ரைனராக தான் இருக்கேன். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நானும் என் ஃப்ரெண்டு நேம் கூட மென்ஷன் பண்ணலாம், தப்பு இல்லை, நரேன்னு சொல்லிட்டு நிறைய காரை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். பிகாஸ் சேம் கேட்டகரியில் உள்ள பீப்புள் நாங்கள் ஆக்சுவலாக 2 பேரும். ஓகேவா? நமக்கு இப்போ நம்மளால கார் வாங்க முடியாதா, கார் வாங்க முடியாது, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக கார் வாங்கியே ஆகணும் தலை அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். இப்போ வந்து என் ஃப்ரெண்டும் கார் வாங்கிட்டாங்க, நானும் கார் வாங்கிட்டேன். இந்த கார் வாங்கி ஒரு 1 இயர் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஜூலை மந்தோட 1 இயர் முடிய போகுது. இன்சூரன்ஸ் கூட ரினியூவல் பண்ணோம். ஓகேவா? ஸோ வந்து இந்த காரில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு டிப்பிக்கல் ரிவ்யூமாக இருக்காது. எனக்கு இந்த காரை பற்றி என்னென்ன தெரியும், ஏன் நான் இந்த காரை சூஸ் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த காரை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாடல் வந்து எப்போ லான்ச் ஆச்சுன்னா 2021 லான்ச் ஆச்சு. நான் எடுத்தது வந்து 2023 ஜூனில் எடுத்தேன். ஓகேவா? சிம்பிளாக எடுத்துக்கிட்டா இது ஹியூண்டாயோட i20 ஸ்போர்ட்ஸ் மாடல். ஓகே, அதை மிட் வேரியன்ட். டாப் வேரியன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்டான்னு வரும். இது வந்து மேனுவல், ஆக்சுவலாக இது வந்து மேனுவல் கார் தான். ஓகேவா? டாப் வேரியன்ட் தான் ஆஸ்டா. அதுவுமே மேனுவல் இருக்குது, அதில் ஆட்டோமேட்டிக் இருக்குது, டிசிடி இருக்குது, இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸோ நம்மளோட கார் வந்து ஸ்போர்ட்ஸ் மாடலில் மேனுவல் வேரியன்ட். இதோட இன்ஜின் பற்றி நம்ம எடுத்தோம்னா, நான் உங்களுக்கு இன்ஜின் போய் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் கப்பா இன்ஜின். ஓகேவா? அதாவது ஹியூண்டாயோட ஒரு ப்ரூவன் இன்ஜின்னு சொல்லலாம். ரொம்ப வருஷமா அந்த கப்பா இன்ஜினை வச்சு அவங்க வந்து கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிலையபிலிட்டிலாம் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. 4 சிலிண்டர் இன்ஜின் தான் இது. அண்ட் வந்து இந்த இன்ஜினோட ஸ்பெக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 82 to 85 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி டார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 112 to 115 நினைக்கிறேன். ஓகே, அந்த ரேஞ்சில் வந்து இது டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இன்ஜின் வந்து ஹியூண்டை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். லைக் வந்து கார் ஆனில் இருந்தால் கூட நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கார் ஆனில் இருக்கா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இதில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலேஷன் வந்து இருக்காது. இது வந்து பெட்ரோல் இன்ஜின்ங்கிறதுனால நம்ம நார்மலாகவே இன்ஜின் கம்பேர் பண்ணோம்னா இங்கே வந்து இன்சுலேஷன் இருக்கும். இந்த காரில் வந்து இன்சுலேஷன் கிடையாது. பிகாஸ் ஏன்னா இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும். தென் இந்த காரோட ஃப்ரேம் சொல்ல போனால் இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு K2 ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. 70% வந்து ஹை டென்சைல் ஸ்டீலில் மேனுஃபேக்சரிங் பண்ண ஃப்ரேம் இது. ஸோ அதனால் ஒரு நல்ல ஃப்ரேம் தான். சேஃப்டி ரேட்டிங் நம்ம எடுத்தோம்னா 5க்கு வந்து இது வந்து 3 ஸ்டார்ஸ் சேஃப்டி. ஓகே, 5 ஸ்டார் கிடையாது, இது ஆக்சுவலாக 3 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கார் தான். ஸோ வந்து தென் என்ன சொல்லலாம், நம்ம வந்து ஒரு மாதிரி ஓவர் வியூ மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்லைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் என்ன வரும்னா வந்து இது ஹாலஜன் நார்மல் இது லேம்ப் தான் வரும். ஓகேவா? இது வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் கிடையாது. அந்த மாதிரி இண்டிகேட்டரும் வந்து உங்களுக்கு ஹாலஜனில் வரும். அப்புறம் வந்து இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து டிஆர்எல். ஓகே, டே லைட் ரன்னிங் லேம்ப்பு. இது வந்து எல்இடி செட்டப் வரும். நான் வந்து ஹெட்லைட் வந்து மாற்றிருக்கேன். ஏன்னா அவங்க ஸ்டாக்கில் கொடுத்த ஹாலஜன் செட்டப் வந்து நான் ஹைவேஸில் அதிகமாக ரைட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து ஹைவேஸில் வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லி எல்இடி செட்டப் போட்டிருக்கேன். ப்ரொஜெக்டரும் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் மாற்றிருக்கேன். ஓகேவா? ஸோ சைட் வியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே பாருங்களேன், இந்த கார் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதுக்கு முந்தின வெர்ஷன் i20 பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் அண்ட் ஸ்லீக்கி அது ஸ்மூத் அண்ட் ஸ்லீக்கி அந்த மாதிரி இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக ரகடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சின்ன பையன் தான், ஆனால் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஓகேவா? தென் வேற என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கார் நான் எடுக்கும்போது 9 lakhs. ஓகே, 9 lakhs சம்திங். பட் ஆனால் என்னதான் அவங்க வந்து 9 lakhs சொன்னாலும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு அடிக்கிற அண்டர்சேஸ் பெயிண்டாக இருக்கலாம், இல்லை டிண்ட் நம்ம ஒட்டுறது, சீட் கவர் போடுறது, ஸோ அப்படிலாங்கிற பட்சத்தில் வந்து இந்த கார் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும். ஓகே, ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட சீட்டிங் கம்ஃபர்ட் உண்மையாகவே நல்லா இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து
ஒரு நல்ல கார்னா நம்ம இதை சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க, நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காடுறேன், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. இது வந்து ஒரு நார்மலான விஷயம். காரில் வந்து ஃப்ரண்ட் சீட்டுங்கிறது ஃப்ரீயாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன், எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஈவன் வந்து என் சீட்டை வந்து நான் ரிக்ளைன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ அதுவே நம்ம பேக் சீட் போகலாம். ஃப்ரண்ட் சீட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ பேக் சீட்டில் அதே மாதிரி ரிக்ளைன் பண்ணி வச்சு இப்போ நான் உள்ளே உட்காந்துருந்தேன்னா இதோ பாருங்க, எனக்கு வந்து இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்கும். நான் வந்து ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன். லிட்ரலி இந்த சீட் பாருங்க எவ்வளோ பின்னாடி இருக்குன்னு, ஓகேவா? நம்ம ஃப்ரண்ட்ல உட்காரும் போதே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பின்னாடி இருந்து ஸ்பேஸுங்க நல்லா இருக்கும். இன்னொன்று ஹெட்ரூம் உங்களுக்கு இடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு இடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏசி கூலிங் பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ரியர் ஏசி வெண்ட் வந்து இங்கே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரியர் ஏசி வெண்ட், ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்கள் பின்னாடி உட்காந்துருந்தீங்க, ஒரு 3 அடல்ட் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஆப்வியஸாக சில்லுன்னு உட்காந்துருக்கலாம் உள்ள. ஏன்னா அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அடுத்து வந்து வந்தீங்கன்னா நம்ம ரியர் பற்றி பார்க்கலாம். ரியரில் வந்து லாஸ்ட் i20 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அப்டேட்ஸ் நடந்திருக்கும். இந்த லேம்பாக இருக்கலாம், ஒரு கனெக்டட் டைல் லேம்ப் ஃபீல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து இதில் உங்களுக்கு லைட்லாம் எரியாது, இது வந்து குரோம் மட்டும்தான். ஸோ அதேமாதிரி பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம்யா. ஸோ பூட் ஸ்பேஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 300 லிட்டர், ஓகேவா? ஆனால் இந்த கேட்டகரியில் உள்ள மற்ற காரை நம்ம எடுத்தோம், லைக் வந்து பலினோ இருக்குது, டாடா ஆல்ட்ராஸ் இருக்குது, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பூட் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 4 பேர் 5 பேர் போகிறதுக்கு வந்து ஒரு சஃபிஷியண்டான பூட் ஸ்பேஸ் தான் இது. ஏன்னு சொன்னால் எங்கள் அண்ணன் கூட கொஞ்ச நாளைக்கு கனடாலேருந்து வந்தாங்க, இதில் தான் அவங்க லக்கேஜ்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு போதுமான அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பர்ஃபெக்டான காரு. ஹேண்ட்லிங் பற்றி சொல்லவே தேவையில்லை, ஹேண்ட்லிங் உண்மையாகவே சூப்பராக தான் இருக்கும். பின்னாடி நம்ம உட்காந்து காமிச்சிட்டோம். ஸோ அடுத்து நான் இதில் வேறு எதாவது காமிக்க மறந்துட்டோன்னா என்னன்னு தெரில. முக்கியமான விஷயம் இதில் ஆண்டனா பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா தான் கொடுத்துருப்பாங்க. இதோ உங்களுக்கு நார்மலாக வந்து அந்த கம்பி டைப் இல்லாமல் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. இதே நம்ம டயர் ப்ரொஃபைல், இது ரொம்ப முக்கியம். டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அதில் 16 இன்ச் டயர் கொடுத்துருவாங்க. ஸோ 16 இன்ச் டயருங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காரை வந்து நீங்கள் டிரைவ் பண்ணும்போது 15 இன்ச் இல்லாமல் 16 இன்ச் இருந்தால் அந்த லுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த காரோட காம்படேட்டர் நம்ம எக்ஸாக்டாக எடுத்தோம்னா ஆல்ட்ராஸ் அண்ட் பலினோ எடுப்போம், ஓகே? ஏன்னா சேம் ப்ரைஸ் கேட்டகரி எல்லாமே இருக்கும். அது கம்பேர் பண்ணும்போது டிரைவிங் வந்து ஓகே தான், எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு கார் வேறு சும்மாவா. அப்புறம் சைட் மிரர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ORVM வந்து பார்த்தீங்கன்னா வெல்கமிங் ஃபங்க்ஷனோட இருக்கும். நீங்கள் கீயை லாக் பண்ணால் இது க்ளோஸ் ஆகும், கீ ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து இது அன்லாக் ஆகும். நான் உங்களுக்கு செஞ்சே காமிக்கிறேன் இருங்க. ஏன்னா நான் ஆக்சுவலாக வீடியோ போடலாம் தான் பார்த்தேன், இது ஆனால் லைவாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்துருங்க நீங்கள். இப்போ நீங்கள் பாருங்களேன், நம்ம கார் வந்து இப்படி நிற்கும், ஓகேவா? இப்படி நிற்கும் போது கீழே ஏதோ இப்போ நான் அன்லாக் பண்ணுறேன். அன்லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெல்கமிங் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா சீனாக ஒரு லக்ஸுரி கார் இருக்கிற மாதிரி ஓவராக தான் இருக்கும், பட் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா லாக் ஃபங்க்ஷன், அன்லாக் ஃபங்க்ஷன், தென் வந்து பூட் ரிலீஸ், ஓகேவா? இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது ஃப்ளிப் கீ தான், ஃபோக்ஸ்வேகனில் இருக்கும். நான் கவர் போட்டிருக்கேன், ஆக்சுவலாக அது கவர் இல்லாமல் தான் இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காரை பார்க்கும்போது ஃபியூவல் டேங்க் இதில் எங்கடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த டைல் லேம்ப் பார்த்தீங்கன்னா இது கூட அப்படியே கனெக்டடாக இருக்கும், ஓகேவா? ஸோ கனெக்டடாக இருக்கிறதுனால இதில் ஃபியூவல் லேம்ப் என்ன சொல்ல மறந்துட்டேன், ஃபியூவல் கேப் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். உள்ளேருந்து ஆக்சுவலாக ஃபியூவல் கேப்பை வந்து அன்லாக் பண்ண முடியாது. நீங்கள் காரை வந்து ஓவராலாக அன்லாக் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம், ஓகேவா? கார் வந்து இப்போ லாக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஏன் லாக் ஆகிடுச்சுன்னா கார் அன்லாக்ல இருந்தால் ஒரு 20 செகண்ட்ஸ் இல்லை 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும், கீ நம்ம கையில் இருந்தால். இதுவே கீ வந்து காருக்குள்ளே இருந்துச்சுன்னா இது வந்து லாக்லாம் ஆகாது, ஃபுல்லாகவே கார் வந்து ஓப்பனில் தான் இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து இதோட இன்டீரியரும் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஓகே? இப்போ வந்து நம்ம இன்டீரியரில் இருக்கோம். நான் இந்த காரை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். அவ்வளோதான், கார் வந்து இப்போ ஸ்டார்ட்ல தான் இருக்குது. ரொம்பவே சூப்பர் ஸ்மூத்தான இன்ஜின், ஓகேவா? இப்போ நம்ம இன்டீரியர் பற்றி பார்த்தோம்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஏர் கண்டிஷனர்லேருந்து ஆரம்பிக்கலாம், ஓகே? ஏசியோட வெண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ரிப்பில் அப்படியே கனெக்டட் ஆன மாதிரி இருக்கும், ஓகேவா? வெண்ட் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அந்த கார்னர் ஒன்று, இந்த கார்னர் ஒன்று, நார்மல் காரில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் சிங்கிள் ஸ்ட்ரிப்பில் கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஒன் மோர் திங், இதோட
இதோட க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான். ஏசி வந்து இங்கே உள்ளேயும் உங்களுக்கு அந்த ப்ளோவர் இருக்கும். தென் வந்து இது மிட் வேரியண்ட்டுங்கிறதுனால வந்து உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல் வந்து மேனுவலில் தான் வரும். ஸோ கூலிங் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இது வந்து ப்ளோவர் ஸ்பீடு. இது வந்து ஏசி உங்களுக்கு எங்கே வேணும், காலுக்கு வேணுமா, கைக்கு வேணுமா, தலைக்கு வேணுமா, எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். டிஃபாகர் எல்லாம் இருக்குது. கியர் நாப் எனக்கு வந்து இந்த காரில் வந்து கொஞ்சம் நான் புது காராக எடுக்கும்போது ஃபீல் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் நாப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்காது. நீங்கள் மாத்திரம் இருந்தால் மாற்றிக்கலாம். இது வந்து ஓகேஷாக இருக்கும். ஓகே. ஸோ ஹேண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான். அதை தாண்டி எடுத்துக்கிட்டோம்னா அதோ நம்மளோட ஹெட் ரெஸ்ட், சாரி இது ஹேண்ட் ரெஸ்ட். இது உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். இது நீங்கள் டிரைவ் பண்ணும்போது இப்படி நீங்கள் கை வச்சு ஓட்ட நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டீரிங்க்கு வரும். ஓகேவா? ஸ்டீரிங் பற்றி நம்ம எடுத்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல். நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஒன்று ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லை ஆப்பிள் கார்ப்ளே. ஓகேவா? இது ரெண்டு நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாய்ஸ் கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒயர்லெஸ் கனெக்டட் தான். ஒயர் இருந்தால் தான் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. இது வந்து வால்யூம் பட்டன். இது வந்து அப் அண்ட் டவுன் ஏறும். நீங்கள் இதை இன்ஃபோடைன்மெண்ட்லையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே எம்ஐடி இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே. ஓகேவா? எம்ஐடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து கால் அட்டன் பண்ணுறது. இது வந்து கால் கட் பண்ணுற பட்டன். தென் வந்து இந்த ஃபைல் மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா எம்ஐடியோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் இதில் இருக்கும். ஓகேவா? இங்கே நான் அழுத்த இங்கே உங்களுக்கு மாறும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம் கொடுத்துருக்காங்க, டயர் ப்ரெஷர் மானிட்டர். அதை அடுத்து தாண்டிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இங்கே உள்ள அப் ஏரோ டவுன் ஏரோவும் இங்கே உள்ள இது ப்ளஸ் அண்ட் மைனஸும் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலோட ஸ்பீடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன் மோர் திங் என்னன்னா, இந்த காரில் வந்து நிறைய ஆக்சுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த ஃபைலுக்குள்ளேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உள்ளே போயிட்டு லைட்ஸ்ன்னு இருக்குல்ல, லைட்டை நீங்கள் ஓகே எழுதி உள்ளே போனீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, எலிமினேஷன் இருக்குது, ஒன் டச் டேர்ன் ஆஃப் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெட்லாம்போட டிஸ்பிளே இருக்குது. அதாவது இங்கே வந்து உங்களுக்கு லைட் ஆன் ஆச்சா இல்லையா எல்லாமே இங்கே காமிக்கும். இந்த மாதிரி எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். அப்புறம் நம்ம இண்டிகேட்டர் போடுறோம்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து நான் ரைட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன். ஓகேவா? 1 2 3 டைம்ஸ் வந்து பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகிடும். இது வந்து எனக்கு 3 டைம்ஸ் வந்து போதில்லை, நான் 5 டைம் தான் நான் இன்க்ரீஸ் பண்ணால் கூட நீங்கள் இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் 5 டைம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. டோர் லாக்கும் அப்படி தான். ஸ்பீட் சென்சிங் வந்து இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் கார் போயிட்டு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் ஆகிடும். ஓகேவா? ஸ்லோவாக இருக்கும்போது சொல்கிறேன். ஸோ அதோட டைமிங்கு, அதோட ஸ்பீடு அதையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இப்போ இதுவே இன்னும் கொஞ்சம் நீங்கள் க்ளோஸாக வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து 4 பவர் விண்டோஸோட கண்ட்ரோல். ஓகேவா? இது வந்து சென்ட்ரல் லாக்கு, சென்ட்ரல் அன்லாக்கு. இதுதான் வந்து நம்ம இந்த வெல்கமிங் மிரர் ஃபங்க்ஷன். ஓகே. இது வந்து நம்ம மேனுவலாக கனெக்ட் பண்ணிக்குதோ. க்ளோஸ், ஓப்பன். ஆக்சுவலாக 2 மிரரும் கனெக்ட் ஆகும். இது வந்து நம்ம ORVM, இது வந்து நம்மளோட ORVM இருக்குல்ல, இது பாருங்க எனக்கு எப்படி தடுமாறுதுன்னு. ஓகேவா? இதை வந்து நம்ம இதை அழுத்தினா அப்பு, டவுனு, லெஃப்ட்டு, ரைட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். தென் என்ன, இது வந்து நீ லெஃப்ட் சைட் மிரர் மூவ் பண்ணால் இது இப்படி லெஃப்ட்டில் தள்ளிக்கலாம், ரைட் சைட் மிரர் மூவ் பண்ணால் இப்படி ரைட்டில் தள்ளிக்கலாம். இது வந்து பேக்கில் உள்ள விண்டோவோட அப் அண்ட் டவுன் பட்டனு. இது வந்து எப்படி நம்மளோட ரியர் விண்டோ சைல்ட் லாக் மாதிரி. பின்னாடி உள்ளவங்க வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த ஹெட்லைட்டோட லெவலர். இதுவே நீங்கள் ஆஸ்டா வேரியன்ட் எடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ஓகே. உங்களுக்கு பூட் ரிலீஸ் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் இப்போ தெரியுதா, ஆக்சிலரேட்டர், பிரேக்கு, கிளச்சு. இதோட ஸ்டீரிங் பார்த்துக்கோங்க, நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். தென் என்ன, எம்ஐடி இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்க, தெரியுதா? இதுவும் டயர் ப்ரெஷரு, இது வந்து லைட்ஸு. இதில் வந்து இந்த அப் அண்ட் டவுன் ஆரோ அழுத்தி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த கன்வீனியன்ஸ் இருக்குல்ல, இது உள்ள நீங்கள் ஓகே அழுத்தி உள்ளே போனீங்கன்னா நம்ம வெல்கம் மிரர்னு சொன்னோம்ல, நம்ம வந்து கீயை வந்து அன்லாக் பண்ணால் வந்து ஓப்பன் ஆகாது, அந்த மிரர் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. இப்போ இதில் பேக் வரணும்னா எப்படி, நானே மறந்துட்டேனே, இருங்க ஒரு நிமிஷம். இருக்கு. ஓ சாரி, மேலேயே இருக்கு. ஆமாம், அடாடா, ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. தென் அதுக்கடுத்து வைப்பரோட லைட் டிஸ்பிளே. வைப்பர் ஆன் ஆயிடுச்சுன்னா வந்து அந்த லைட். அதுக்கப்புறம் ஐசி ரோடு வார்னிங், ICY ரோடு வார்னிங். இது வந்து எனக்கு ஐசி ரோடுனா ஸ்லிப் ஆச்சுன்னா அந்த வார்னிங் காமிக்கும்னு நினைக்கிறேன், நானே மறந்துட்டேன். இது பேக்கு. சர்வீஸ் இன்டர்வல் அதிலே காமிக்கிறோம். அது நம்ம வந்து அதர் ஃபியூச்சர் போனீங்கன்னா ஃபியூவல் எக்கனாமி காமிக்கும். தென் ஃபியூவல் எக்கனாமி யூனிட் காமிக்கும், அதாவது கிலோமீட்டரில் காமிக்கணுமா இல்லை மைல்ஸ் பர் ஹவரில் காமிக்கணுமா. அடுத்து வந்து டெம்பரேச்சர், அதுக்கு டயர் ப்ரெஷரு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காருக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா வெளியில், அவ்வளோ. மறுபடியும் இந்த ஃபைல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பின்னாடி வந்துக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிரைவ் ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, வண்டி வந்து அப்பையிலேருந்து ஸ்டார்ட்ல தான் இருக்கு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம டிரைவ் பண்ண போறோம். யூஎஸ்பி பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா, யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் கனெக்ட் பண்ணவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சார்ஜ் போடவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் சார்ஜர் இருக்கும். நம்ம சிகரெட் லைட்டர் மாதிரி ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருப்போம், அங்கே இருக்கும். இப்போ இதுவே பின்னாடி சீட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரியர் சீட்டில் காலுக்கு கீழே ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்கும். டைப் சியா யூஎஸ்பி போர்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், யூஎஸ்பி போட்டிருக்கும். ஸோ உங்கள் ஃபோன் நீங்கள் சார்ஜ் பண்ணுறா இருந்தால் நீங்கள் வந்து அங்கே கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹியூண்டாய் i20 ஸ்போர்ட்ஸ் மாடலோட டிரைவிங். ரிவர்ஸ் கேமரா பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் ரிவர்ஸ் கேமரானா கண்டிப்பாக நான் அந்த காரை சொல்லுவேன். இந்த காரை நான் வச்சிருக்கேங்கிறதுக்காக நான் சொல்லலை, பட் இதோட ரிவர்ஸ் கேமரா உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து அடாப்டிவ் கைட்லைன்ஸ் ஃபங்க்ஷனோட கொடுத்துருப்பாங்க. தெரியுதா, எல்லோ தான் வந்து அடாப்டிவ் லைன், ப்ளூ வந்து நம்ம காரு. ஸோ அடாப்டிவ் கைட்லைன் ஃபங்க்ஷன்ஸோட இருக்கும். சென்சார் வந்து பின்னாடி 2 சென்சார் தான் இருக்கும், ஆனால் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து 170 mm வரும். ஓகேவா, 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வர எல்லா கார்லையுமே அதுதான் இருக்கு. நம்ம டாட்டாவோட ஆல்ட்ராஸ் எடுத்தாலும் சரி, இல்லை மாருதியோட பலினோ எடுத்தாலும் சரி, அதான் இருக்கு. அப்புறம் இதை ஹார்ன் பார்த்தீங்கன்னா தெரியுதா, அந்த கிங் ஹாரன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்பட் ஹாரன் அது கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் டபுள் ஸ்பீக்கர் போட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் டிரைவிங் பார்க்குறீங்க, தெரியுதா, நான் ஒரு சின்ன ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கும். ஸோ வந்து கார் வந்து ஆடி தான் போகும். அப்படி போனால் கூட உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சஸ்பென்ஷன் ஸ்மூத்னஸ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. அண்ட் ஸ்டீரிங் ஸ்மூத்னஸ், நான் வந்து ஸ்டீரிங் ஸ்மூத்னஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூண்டாய் வந்து எப்படி இது லேடிஸ்லாம் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான காருன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏன் லேடிஸ் மட்டும் தான் கம்ஃபர்டபுளாக ஓட்டணுமா, நாங்களாம் ஓட்டக்கூடாதா? அந்த மாதிரி நம்ம ஓட்டுறதுக்குமே வந்து ஹியூண்டாய் வந்து கம்ஃபர்டபுளான கார் தான். ஓகேவா, ஸ்டீரிங் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் லாங் டிரைவ்லாம் போகும்போது உங்களுக்கு சுத்தமாக வலிக்காது. இப்போ நான் லெஃப்ட் சைடு வந்து முள்ளில் ஸ்க்ராட்ச் போட்டேன் காரை. ஐ மீன் சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்க்ராட்ச் கிடையாது, உரசிட்டேன். ஸோ தெரியுதா ஸ்டீரிங் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இது ஆக்சுவலாக 3 ஸ்போக் ஸ்டீரிங் தான் இது, பட் 4 ஸ்போக் மாதிரி தெரியும். இது பாருங்க, 1 2 3 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழேருந்து லெஃப்ட்ல 1 ரைட்ல 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உண்மையாகவே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்ல வந்து காரை அப்ரோச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இந்த ஸ்பீட் பிரேக்ல சஸ்பென்ஷன் சாஃப்டா இருக்கிறதுனால வண்டி மாட்டும் போய்கிட்டே இருக்கும். இதோட ஸ்டெபிலிட்டி பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஓகேவா, ஏன் ஸ்டெபிலிட்டி பத்தி நான் சொல்லணும்னா வந்து இந்த கார் வந்து நீங்க ஹைவேஸ்ல டிரைவ் பண்ணும்போது அவ்வளோ பிளான்டடா ஃபீல் ஆகும் உங்களுக்கு. நீங்க வந்து கார்னரிங் எடுக்கிறதா இருக்கட்டும், கார்னரிங் வந்து நீங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு 105 110ல நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா 110ல கூட நீங்க பயப்படாம கார்னர் பண்ண முடியும் இந்த வண்டியை. ஓகேவா, கார்னர் இந்த சென்ஸ் அப்படியே இப்படி பிடிச்சி இப்படி திருப்பதை நான் சொல்ல வரல, அப்படி போயிட்டு அப்படியே திரும்பல. லைக் நம்மளோட ஹைவேஸ் டர்னிங்லாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்னரிங் வந்து வண்டி அவ்வளோ சூப்பரா எஃபர்ட்லெஸ்ஸா உங்களுக்கு உங்களோட கான்ஃபிடன்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறையவே குறையாது. ஓகேவா, இப்போ கூட பாருங்க, இங்க முன்னாடி ஒரு டாடா ஏஸ் வருது. அவங்க வந்து மெயின் ரோட்ல தான் வராங்க. நான் நினைச்சிருந்தா ரைட்டு போயிருக்க முடியும், பட் ஆனால் அது நல்லா இருக்கு, தேவையில்லாம சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த பள்ளத்துல இறங்கி தான் ஏத்துறேன். இது ஹேட்ச்பேக் காரா இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளான காரு. தென் வந்து இதோட கியர் ரேஷியோ வந்து நான் சொல்லணும். கியர் ரேஷியோன்னு சொல்றதை விட எனக்கு நான் இதுல என்ன வந்து நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காரோட ஃபர்ஸ்ட் கியர் அண்ட் செகண்ட் கியர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கியர். ஓகேவா, நீங்க டக்குன்னு ஒரு டாக்கியா அந்த காரை வந்து நீங்க ஒரு ஃபன் டு டிரைவ் மாதிரி நீங்க டிரைவ் பண்ணணும். ஃபன் டு டிரைவ்ங்கிறது மோட்டோ வேகன் சேனல் பாக்குறவங்களுக்கு தெரியும். நம்ம ஆசிட் சார் அடிக்கடி சொல்லுவாப்ல, அதான் ஃபன் டு டிரைவ் மாதிரி வந்து நீங்க டிரைவ் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்துல இது ஃபர்ஸ்ட் கியர் அண்ட் செகண்ட் கியர் வந்து உண்மையாவே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கியரு. ஆனா தேர்ட் கியர்ல நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா வண்டி வந்து லேக் இருக்கும், நல்லாவே லேக் ஃபீல் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல உங்களுக்கு என்ன பிக்கப் கிடைக்குதோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் கியர்ல வந்து கிடைக்காது. வண்டி அப்படியே ஸ்லோவா தான் போகும். முன்னாடி ஒரு கார் வருது. இந்த மாதிரி வந்து நம்ம ரோட்ல ஏறும். இப்ப பாருங்க, நான் செகண்ட் கியர் போட்டேன். இப்ப நான் செகண்ட் கியர் இந்த வண்டி நான் ஆக்சிடென்ட் கொடுத்தேன்னா வண்டி அப்படியே பிச்சுட்டு கிளம்புற மாதிரி கிளம்பும். ஆனா இப்ப நான் அதுவே தேர்ட் கியர் போடுறேன், வண்டி நல்லா தான் போகும், பட் ஆனா கொஞ்சம் லேக் எடுத்து போற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ அதுவே நான் ஃபோர்த் கியர் போட்டேன்னா
அகைன் வந்து நார்மல் ஆகிடும். அப்படியே கண்டினியூஸாக இப்போ போய்கிட்டே இருக்கும். 5th கியர் அந்த மாதிரி தான். 5th கியர் நீங்கள் போடும்போது கொஞ்சம் லேக் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும், இந்த காரை பொறுத்த வரைக்கும் 1st கியர் அண்ட் 2nd கியர், அதுக்கப்புறம் 4th, இந்த 3 கியர்லையும் நீங்கள் இந்த வண்டியை ஓட்டினீங்கன்னா ஃபன் டு டிரைவ்னா நீங்கள் என்னன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கார். ஓகேவா? இதுல டிஸ்அட்வான்டேஜ்னா வந்து நான் கண்டிப்பா அந்த 3rd கியரை தான் சொல்லுவேன். ஏன்னா 3rd கியர் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. அதை தாண்டி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து நான் சொல்லணும்னா, நம்ம இப்போ ரிவர்ஸ் கியர் போடுறது சொல்றேன். அந்த ரிவர்ஸ் கியரை வந்து நான் கம்ப்ளைண்டாவும் சொன்னேன். ஆனா ஹியூண்டாயில வந்து அவங்க சைட்ல இருந்து என்ன வந்து கிளைம் பண்றாங்கன்னா, இல்ல சார், ஹியூண்டாய் கார்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும், மேனுவல் காரு. ஆக்சுவலா இதுல என்ன இஷ்யூன்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, இதுல ரிவர்ஸ் கியர் வந்து நல்லாவே இருக்கும், சூப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். பட் சம்டைம் அது என்ன ஆகுதுன்னா ஸ்டக் ஆகுது. 5th கியர்லேருந்து இப்போ நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டோம்னா என்னால் ரிவர்ஸ் கியர் வந்து போடவே முடியல, ஸ்டக் ஆகி நிற்கும். கொஞ்சம் அப்புறம் கிளச் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போட்டால் தான் ரிவர்ஸ் கியர் விழுது. இதை நான் சொல்லி பார்த்தேன். அவங்க சைட்லேருந்து அது வந்து ஹியூண்டாய் வந்து அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுவே இப்போ ஆட்டோமேட்டிக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சூப்பராக இருக்கும். ரிவர்ஸ் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதில் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லணும்னா, டிரான்ஸ்மிஷனில் 3rd கியர் சொல்லுவேன், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கியர் சொல்லுவேன். ஓகேவா? அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து 120 வரைக்கும் தான் சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் இந்த வண்டியை ஒரு 160 வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். 160, 170, இன்னும் ரோடு வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் ஒரு 175, 180 கூட நீங்கள் வண்டி ஸ்லோப்பில் ரீச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்பீட் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் வந்து ஒரு 160க்கு மேலே எடுத்துகிட்டு போகும்போது வண்டியில் வந்து வாப்லிங் இருக்கும், வைப்ரேஷன் நல்லா ஃபீல் ஆகும். நான் சொன்னல உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வண்டி 110ல கார்னர் பண்ணாலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்னு. அது வந்து நீங்கள் 160ல வண்டி ஸ்ட்ரைட் ரோட்ல போகும்போது கூட அந்த கான்ஃபிடன்ஸுங்கிறது உங்களுக்கு மிஸ் ஆகும். உங்களுக்கே பயமா இருக்கும், ஐயோ இப்போ திடீர்னு ஒருத்தன் குறுக்க வந்தா நான் என்னடா இப்போ பண்ணுவேன், நான் பிரேக் பிடிச்சி நிப்பாட்ட முடியுமாங்கிற அந்த பயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா, கார் வந்து இது எப்படி சொல்றது, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நம்ம அவ்வளவுதான் டிரைவ் பண்ணணும், அதை தாண்டி டிரைவ் பண்ணக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா மைலேஜ். இந்த கார் வந்து நீங்க எப்படி ஓடினாலும் சரி, ஓகேவா? இப்போ வந்து 11.5 காமிக்குது, ஏன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு வண்டி எடுத்ததுனால. அது இல்லாம நீங்க எப்படி ஓட்டினாலும் சிட்டிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12-13 கொடுக்கும். நீங்க ஹைவேஸ் எல்லாமே இந்த மாதிரி நார்மல் டிராபிக் உள்ள ரோட்ல வந்து நீங்க அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 17 கொடுக்கும். இந்த வண்டியை நான் ஹைவேஸ்ல வந்து 80 to 100 மட்டுமே நான் ஒரு நாள் நைட்டு நான் எடுத்துட்டு வந்தேன். அப்படி நான் எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்து 18 கொடுத்துச்சு. கரெக்டா சொன்னா 17.9 சம்திங் காமிச்சிச்சு. ஓகேவா? இத்தனைக்கு நான் ஒன்றும் ரொம்ப ஸ்லோவாலாம் ஓட்டல. 80 to 100ல வந்து நான் அம்மா டக்கு டக்கு கியரை மாத்தி நான் அப்படிதான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். பட் அப்படிங்கிற பட்சத்துலேயே வந்து ஒரு நல்ல மைலேஜ் தான் கொடுத்துச்சு. ஸோ வந்து ஒரு ஃபேமிலி கார் எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும், நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கார் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம்னா இந்த i20 நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இப்போ உள்ள i20ல ஸ்போர்ட்ஸ் மாடல்லே வந்து 6 ஏர் பேக் வெர்ஷன் இருக்கு. இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஏர் பேக் தான். ஓகே, ஸ்டீரிங்ல ஒரு ஏர் பேக் இருக்கும், கோ பேசஞ்சருக்கு ஏர் பேக் ஒன்று இருக்கும், அவ்வளவுதான். இப்போ வர i20 கார்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த பாரத் என்கேப் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி 6 ஏர் பேக் வெர்ஷன் இருக்கும், 6 ஏர் பேக் இருக்கும் காருக்குள்ள. ஓகேவா? ஸோ அதனால சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கொடுத்துருப்பாங்க. இந்த கார்ல ஆக்சுவலாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது, ஏபிஎஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஏபிஎஸ் பிரேக்கிங் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இதுல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது. இப்போ நீங்க எடுக்கிற i20ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் நான் ஸ்போர்ட்ஸ் மாடல்ல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருந்துதான் நான் பார்த்துருக்கேன். ஓகே கைஸ், இதுதான் வந்து நம்மளோட ரிவ்யூ. இதோட பிரேக்கிங்லாம் வந்து நீங்க இன்பிட்வீன்ல வீடியோலயே பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்ல பிரேக்கிங் தான். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹியூண்டாயோட பிரேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குமே வந்து நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த கார் எடுக்கும் போது வந்து சாஃப்டா தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்க டிரைவ் பண்ணி வந்து பழகிட்டீங்கன்னா வந்து அந்த பிரேக் வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்க கான்ஃபிடன்ஸா ஓட்டலாம். நீங்க இப்போ திடீர்னு இப்போ ஹியூண்டாய் ஓட்டிட்டு இப்போ திடீர்னு நீங்க டாட்டாவோ மாருதியோ ஓட்டுறீங்கிற பட்சத்துல இந்த பிரேக்கிங் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ வந்து டிரைவ் பண்ணி பழகிட்டீங்கன்னா பிரேக்கிங் சூப்பரா இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம சீட் பெல்ட் கைட்டிக்கலாம். இதுதான் கைஸ், ஃபைனலி நம்ம ட்ரீம் கார் வந்து வாங்கினேன் ஒரு 1 இயருக்கு முன்னாடி. அதனால அவ்வளோதான், ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு தெரியும் இதில் வந்து இந்த டெக்னிக்கல் ரிவ்யூ வந்து அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக இருந்துச்சா என்னன்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தெரியல. பட் நான் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் சந்தோஷ் குமார். Bye.